அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உலகில் தர்மம் என்பது அருகி வருகின்றது. ஆனால் தர்மம் செய்தால் அது எப்போதும் நமக்கு நன்மையை கொடுக்கும். தர்மம் ஒருபோதும் அழிந்து போகாது. அதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் கொடுப்பதில் சிறந்தவர். ஒவ்வொரு நாளும் அவர் தான தர்மம் செய்து கொண்டே இருப்பார். அவர் அவ்வாறு தான தர்மம் செய்தபடியினால் அவரது சொத்துக்கள் வற்றாமல் பெருகிக் கொண்டே சென்றது. இந்த செல்வந்தருக்கு ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால்தான் நித்திரையே வரும். அவ்வாறு ஒரு நாள் இருக்கும்போது தான தர்மத்தை யாருக்கு செய்வது? இரவு ஒரு பணப்பையை எடுத்து கொண்டார். இரவானபடியினால் இந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு சென்றார். அவ்வாறு செல்லும் போது அருகே இருட்டில் யாரோ ஒருத்தர் வந்தார். இந்த செல்வந்தர் யாரிடம் பார்க்காமல் அவரது கையில் அந்த பணமுடிச்சை திணித்துவிட்டு சென்று விட்டார். இப்போது செல்வந்தருக்கு மிகவும் நிம்மதியான உறக்கத்துடன் சென்றார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஊரில் ஒரே பேச்சுக்கள் இருந்தது. யாரோ திருடன் கையில் பணமுடிச்சை வச்சு விட்டனர். போது செல்வந்தருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அடடடா, போயும் திருடனுக்கா என்னுடைய பணத்தை கொடுப்பது, பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது, அவ்வாறு நினைத்து கொண்டார். அடுத்த நாளும் பணமுடிச்சை எடுத்துக்கொண்டு இரவில் வீதியில் சென்றார். அப்போது எதிரே ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தார். உடனே அவர் பணமுடிச்சை அந்த பெண்ணின் கையில் திணித்து விட்டு சென்று விட்டார். இப்போது செல்வந்தருக்கு மிகுந்த நிம்மதி. யாரோ ஒரு பெண்ணின் கையில் இந்த படப்பை போய்விட்டது, தான தர்மம் முடிந்து விட்டது, நிம்மதியாக உறங்கினார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஊரில் பேச்சுக்கள் எழுந்தன. யாரோ ஒருவர் விபச்சாரியின் கையில் பணத்தை கொடுத்து விட்டார். இப்போது செல்வந்தருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. போயும் எனது பணத்தை விபச்சாரி கையிலா கொடுப்பது? அவருக்கு உறக்கமே போய்விட்டது. அடுத்த நாள் இரவில் அது மாதிரி தவறேதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பணமுடிச்சை எடுத்துக்கொண்டு மிகவும் நிதானமாக இரவில் நடந்து சென்றார். அப்போது எதிரில் ஒருவர் வந்தார். யாரென்றும் பார்க்காமல் அவ்வாறே பணமுடிச்சை அவரது கையில் திணித்துவிட்டு செல்வந்தர் வந்துவிட்டார். நிம்மதியாக உறங்கினார். அப்பாது தான தர்மம் முடிந்து விட்டது. அடுத்த நாள் காலையில் அதே ஊரில் பேச்சுக்கள் எழுவடிக்கின்றன. யாரோ ஒருவர் செல்வந்தர் கையில் பணமுடிச்சை போட்டுவிட்டு சென்று விட்டார். இப்போது தான தர்மம் செய்த செல்வந்தருக்கு ஒரே கவலை. 3 நாட்களும் இவ்வாறு விபச்சாரி, திருடன், செல்வந்தன் என்று என்னுடைய பணங்கள் தேவையற்றவர்களுக்கே போய்விட்டதே, பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது தான தர்மம் என கவலையுடன் நித்திரையில் உறங்கினார். அப்போது கடவுள் தோன்றி செல்வந்தர் முன், நீ கொடுத்த தான தர்மம் ஒருபோதும் அழிந்து விடவில்லை. நீ தான தர்மம் கொடுத்தபடியினால் இந்த திருடன் திருந்தி விட்டான். அந்த பெண்ணும் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு, தவறான தொழிலை விட்டுவிட்டு நன்றான நல்ல பெண்ணாக மாறிவிட்டாள். செல்வந்தனோ கஞ்சத்தனமாக காணப்பட்டான். நீ அவ்வாறு தான தர்மம் செய்தபடியினால் அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆகிவிட்டான். இப்போது தான தர்மம் செய்த செல்வந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி. தன்னுடைய தர்மங்கள் ஒருபோதும் வீணாவது இல்லை. இதைத்தான் கடவுள் சொன்னார். உண்மையில் நாம் செய்யும் தான தர்மங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அதனால் நிலையான ஏதாவது ஒரு பெருமதியான விடயம்தான் நடக்கும். இந்த செல்வந்தர் கொடுத்த பணத்தினால் திருடனும் இந்த விபச்சார பெண்ணும் செல்வந்தரும் மாறிவிட்டார்கள். ஆகவே தான தர்மம் ஒருபோதும் வீணாவதில்லை என்பதைத்தான் இந்த கதை சுட்டி நிற்கின்றது. நாமும் முடிந்தவரை நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு, இயலாமல் முடியாமல் இருப்பவர்களுக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு செய்வது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு தானம் அளிப்பது சிறந்தது. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.